கண்ணை மூடி ஆண்டவரே எங்களோடு பேசும். இந்த சிலுவை பற்றி ஒரு சின்ன தியானத்தை பண்ணி முடிக்க போறோம். ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீரருவி புதிது ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். புதிது ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே. வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே. கர்த்தாவும் காணத்தக்கன என்னில் வெளிச்சம் காட்டிடுவே. கர்த்தாவை அவற்றை காணத்தக்கனாய் என்னில் வெளிச்சம் காட்டிடுவே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னை நீரருவி புதிது ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். எஸ் டாடி, ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்போது குடும்பத்திலே வெற்றி, ஊழியத்திலே வெற்றி, பிஸ்னஸ்லே வெற்றி, குடும்ப வாழ்க்கையிலும் வெற்றி நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதில்லையாப்பா. இந்த சிலுவை தியானம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கிருபை செய்யும். எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து இணைய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மெய்யாகவே சிலுவை தியானம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். அல்லேலூயா. நான் எங்கே போனாலும் கன்வென்ஷன் கூட்டெல்லாம் போனால் லாஸ்ட்டாக பிரசங்கத்தை முடித்த உடனே நான் சிலுவையை பற்றி தான் பாடுவேன். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அதுதான் நம்ம உள்ளத்தை உடைக்கும். இல்லை, இங்கே கூட நிறைய பேர் பாடலை கேட்டு உள்ள உடைந்ததை நாவிலே உணர்கிறேன். அல்லேலூயா. வேதத்தை எடுத்து ஒரு சின்ன காரியத்தை தியானித்து நாம் முடிப்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 53 4 6 மட்டும் யாராவது வாசிப்போமா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களைச் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவரென்று எண்ணினோங்கூர். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்குச் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாமெல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பித்திருந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அந்த 6ஆம் வசனத்துல நம்மெல்லாம் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல். அல்லேலூயா சொல்லுமா. நிறைய நேரத்துல நீ உன் சொந்த வழியில போனா அக்கிரமம் ஏறுமாம். அக்கிரமம் எழுந்த உடனே அடுத்தது தேவனுடைய பிளான் என்னன்னா அழிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேதத்தில் பல காரியங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த அக்கிரமத்தை சுமக்கிறவர் கர்த்தர், உன் அழிவிலிருந்து பாதுகாக்கிறவர் கர்த்தர். வேதம் சொல்லுது, நம்ம எல்லா ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாரும் அக்கிரமத்தை. நிறைய நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, நிறைய மக்கள் அந்த காலத்தில் ஆடு பலி, ஒருத்தன் பாவம் பண்ணிட்டானா எது மேலே கை வைப்பான்? ஆட்டு மேலே கை வச்சா ஆளுக்கு முடிஞ்சது. இப்போ எது சுமந்துருச்சு? அது கர்த்தர். ஆனால் நாட்கள் ஆனது, இயேசு பார்த்தார், நானே உன் மேல் வைத்திருக்கிற அன்பு, அந்த அன்பினால உன் பாவத்தை நான் சுமக்கிறேன் என்று அவர் சுமந்தார்.
அல்லேலூயா. அதனால நீ உன் சொந்த வழியில போனா அக்கிரமம் ஜாஸ்தியாகும். அக்கிரமம் ஜாஸ்தியாகும்போது கர்த்தருடைய பிளான் என்னன்னா அழிச்சிடணும். அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடினா, அவரை கூப்பிட்டினா, உங்க அக்கிரமத்தை மன்னித்து உன்னை குணமாக்கி உன்னை அடிவிலிருந்து பாதுகாப்பான். அல்லேலூயா. ஆனால் நிறைய நேரத்துல முடியல. வாசிப்போமா? ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல கர்த்தர் ரொம்ப டென்ஷனா பேசுறார். வாசிப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. நிக்கிரகம். அல்லேலூயா. எல்லாத்தையும் அழிக்க போறேன்னு சொல்லிட்டார். ஆனால் அங்கு ஒருவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுமால. 8ஆம் வசனத்தை வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நல்ல அல்லேலூயா சொல்லுமா. தேவனோடு பேசுகிற ஒவ்வொரு காரியமும் உன் குடும்பத்துக்கும் உனக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவருடைய குணமே அவரை தேடி வந்தால் போதும். அல்லேலூயா. அவரை கூப்பிட்டால் போதும், உன் அக்கிரமத்தையும் உன் பாவத்தையும் உன் சாபத்தையும் சுமப்பார். வேதம் சொல்லுது, நம்ம எல்லாம் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் வழியில் போனோம். கர்த்தரோ நம்மளை எல்லாரையும் அக்கிரமத்தை அவர் மேல், நீ அவரை கூப்பிட்டினா அவர் வந்து உன் அக்கிரமங்களை மன்னித்து உன்னை குணமாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். நிறைய நேரத்தில் இதுக்கு தான் நான் சொல்றது, ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் நமக்கே தெரியாது. பண்ணும் போது அவர் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. இங்க அருமையான நோவா கர்த்தரிடம் சஞ்சரித்தானாம். சஞ்சரித்த உடனே கர்த்தர் நம்மள மாதிரி தாங்க கர்த்தர். நம்ம சொல்றோம்ல, இவனுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி கர்த்தர் உடனே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நோவா கிட்ட சொல்றாரு, இதை நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். அதனால நீ உனக்கும் குடும்பத்துக்கும் கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை, நல்ல லுலியா சொல்லுமா. எப்ப இது கிடைச்சது? இந்த நியூஸ் எப்ப கிடைச்சது நோவாக்கு? பிரைஸ் தி லார்ட். தேவனோடு பேசும்போது ஜெபிக்கும் போது அவர் நடத்துவார். குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, வெளியே பிரச்சனை வரும்போது உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்கும் போது தட்டர் தடைகளை ஒட்டைப்பார். நல்ல லுலியா சொல்லல. ஒரு முறை இங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் பின்னாடி நாங்கள் ஒரு பிரேயர் செல் வச்சிருந்தோம். நாங்கள் போய் 40 வருஷம் கட்டுகளை உடைத்தோம். நல்லா அங்கே ஜெபம் பண்ணிட்டு வருவோம். ஐயா என்னை பற்றி யாரும் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இங்கே வந்து ஜெபம் பண்ண கீழே ஹால் ரெடி ஆயிடுச்சு, மேலே ஹால் ரெடி ஆச்சு, இன்னொரு ரெடி ஆச்சு. ரெடி ஆனவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ப்ரேயர் நடத்திங்க. நான் சும்மா நடத்த மாட்டேங்க, எங்களால் முடிஞ்சு ஏதாவது கொடுப்பாங்க. சரி கொடுங்கன்னு நடத்த ஆரம்பித்தோம். ஐயா இதை நடத்துங்கயா, இங்கே நடத்துங்கயா சொல்லி இப்போ பெரிய இடமாயிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப சொந்தம். அவங்களுக்கு ஆச்சரியம், என்னடா இத்தனை வருஷம் கட்ட முடியாது, ஐயா ஜெபிச்ச உடனே கட்டுகள் உடைத்தார். அங்கே நான் ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே என் வீட்டில் வந்து என் மேலே உட்கார்ந்தது அசுத்தாவி என்னை மேற்கொள்ள பார்க்க, நான் இயேசு நாமத்தில் போனுவேன், அது போயிடும். இப்படியாய் நடந்து கொண்டிருது. ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என் மேலே, என் மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே திடீர்னு நல்ல ஒரு 2 சவரன் இருக்கும் ஒரு வளையல். அல்லேலூயா. அதை என்னுடைய கையில் கொடுத்து உங்கள் மனைவி கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 சவரம் இருக்கும், 3 சவரம் இருக்கும், பெரிய டாலர், இவ்வளோ பெருசு, இதை நீங்கள் எடுத்துங்கண்ணா. நான் சொன்னம்மா இதெல்லாம் எனக்கு வேணாம், எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், கொடுங்க ஐயா, எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கீங்க, இது எங்கள் கிஃப்ட்டுன்னு கொடுத்தாங்க. அவங்க பார்த்தா அவங்க விடோ, அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். பிரைஸ்லாம். சரி வாங்கிட்டு மனைவிட்டு கொடுத்தோன்னு சரி வாங்கிக்கணும். ஒரு நாள் நான் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. நான் ஒன்று சரி இதை எடுத்துன்னு போய் நம்ம வச்சு பேங்க்கில் கொஞ்சம் காசு எடுத்துக்கலாமா சொல்லிட்டு 2 பேர் ஜெபம் பண்ணுறோம். நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இந்த பொருளை எடுத்து போய் வச்சு நாங்கள் காசு வாங்க போகிறோம், நீங்கள் என்னப்பா சாமி ஜெபம் பண்ணுறேன். ஃபோன் வருது, அவங்க ஃபோன் நல்லா நிதானமாக இருக்கிறாங்க. உடனே நாங்கள் ஜெபம் பண்ணி முடித்த உடனே என்னங்கிற, இல்லை இப்படி தான் நீங்கள் ஈவினிங் வாங்க, உங்கள்கிட்ட ஊழியத்தை பற்றி கொஞ்சம் பேசணும். சரி நான் வரமா அப்படின்னு. அப்போ பிரச்சனை என்ன சொன்ன உடனே என் ஒய்ஃப்கிட்ட ஜெபம் பண்ணின்னுக்கிறோம், அங்கேருந்து ஃபோன் வருது. ஒன்று நல்லா நார்மலாக தான் பேசுகிறாங்க, இருந்தாலும் வேணாமா, உன் செயினை தான் இருந்தால் எடுத்துடுவான்னு. உடனே மனைவி அதை வச்சுட்டு அவள் செயினை எடுத்து போய் ஒரு பேங்க்கில் வச்சு பணம் எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லாத ஒரு ஊழியக்காரர் வந்துட்டு போனார். ஹல்லேலூயா. உடனே இந்த அம்மா கேட்டேன், ஏன் அவர் வந்தார் கேட்டேன். இல்லைங்க சும்மா வந்து பார்த்துட்டு போனாருங்க அப்படின்னு. உடனே நான் இல்லை அவரெல்லாம் வரக்கூடாது அம்மா, நான் வாடகை கொடுக்குறேன், யார் வேணா வருவாங்கம்மா, இது ஊழியமாச்சம்மா அப்படின்னு. அப்படியே பார்த்துச்சு.
ஊழியை நான் வாடகை கொடுத்துட்றேன், கட்டவனை வருவான் நல்லவனை வருவான், அதுக்கு தானே இயேசு அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அது ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கும், ஃபோன் பண்ணுது, மீட்டிங் இனிமேல் நடத்தாதீங்க, இனிமேல் வராதிங்க, உங்கள் போர்டெல்லாம் கழட்டின்னு போங்க. பிரைஸ் சொல்லலாம். வேதனையோடு கஷ்டத்தோடு அவங்களே போர்டை அறுத்து ரோட்டில் வச்சுட்டாங்க. என்னுடைய பொருளெல்லாம் ரோட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பிரைஸ் சொல்லலாம். ஒன்றும் செய்யலை, நேராக பொருளெல்லாம் எடுத்துக்கினேன், கொடுத்துட்டு ஒரு ஸ்டூல் இருந்தது, எங்கெங்க கேட்டேன். ஸ்டூலாக கேட்குறீங்க, நான் கொடுத்த நகையை கொடுங்கன்ட்டான். அல்லேலூயா, நல்லா அல்லேலூயா சொல்லுமா. ஏன் இவ்வளோ சுற்றி வளர்த்தி பேசுகிறேன்னா, ஒன்றுத்துக்கு என்ன பண்ண, ஜெபம் பண்ணுகிறேன். இது வரமான்னு சொல்லி வீட்டுக்கு போய் அதை கொண்டு வந்து கொடுத்தேன். இப்போ அவங்களும் இல்லை, அந்த வீட்டை விற்றுட்டாங்க. ஒரு நாள் வழியில் பார்த்து என்ன சொன்னாங்க, ஐயா பிசாசு ரொம்ப சோதிச்சது, பரவாயில்லம்மா நல்லா இரு, நல்லா அல்லேலூயா சொல்லுமா. இதே இன்னொரு பாஸ்டர் அங்கே பிடிச்சி போட்டிருக்கிறாங்க, அல்லேலூயா. அவர் போய் என்ன பண்ணிக்கிறாரு, நல்லா இருந்திருக்காரு. என்னை பற்றி கேட்டேன்னா அங்கே என்ன ப்ராப்ளம், இது மாதிரி ஆச்சுப்பா, அவ்வளோதான்ப்பா. லாஸ்ட்டில் அவர் என்ன பண்ணார் தெரியல, என்கிட்ட முன்னாடி சொல்லிட்டார் ஆண்டவர், அம்பா அந்த அம்மா கிட்ட வச்சுக்காத, உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவாங்கன்னு. அல்லேலூயா. உடனே நான் பார்த்தேன், ஆண்டவர் பேச்சு கேட்டுக்கின்னு பேச ஒன்றும் இல்லை. 10,000 ரூபாய் கொடுத்தேனாங்க. 10,000 சரியாக போச்சு. போர்டு வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டு திருப்பி நான் ஒயிட் வாஷ் அடிக்கணும், அதில் என்ன இல்லை, 10,000 ரூபாய் இல்லைன்னு. சரிம்மா, நான் நினச்சிக்க இது ஆண்டவர் காசு, யார் பார்த்துக்கிட்டோம். ஃபைட் பண்ணலங்க, ஃபைட்டு முழங்காலு போட்டு நேராக நான் வந்துட்டேன். இந்த பாஸ்டர் போனார், அவர் போய் நல்லா நடத்தியிருந்தார், நல்லா நடத்தியிருந்தார், பாவம் பிரைஸ்லாம். திடீர்னு அவரே ஏதோ பேசினார், அவர் தூக்கி போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்க. ஒரு வாட்டி என்ன அந்த பாஸ்டர் பார்த்துட்டு சொன்னார், ஆனால் என்னை தூக்கி உட்கார வச்சிட்டாங்களே, எனக்கு அப்படி தான் உட்கார வைக்க வேண்டியது, நான் வாயை மூடிக்கினேன், நீ வாய் திறந்தியான்னு கேட்டேன். அல்லேலூயா. ஆமாம், எங்கே உட்கார வச்சிட்டாரு, நல்லா அல்லேலூயா சொல்லுமா. அப்போ நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த மகன் எங்கே இருக்கிறா தெரியாது, ஆனாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிட்டோம். ஆனால் கர்த்தர் என்னை என் குடும்பத்தை வெட்கப்படுத்தாதபடி பாதுகாத்தார். காரணம், நம்ம எல்லா ஆடுகளை போல வழி தப்பி அவன் தன் வழியில் போனோம். கர்த்தரோ எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல். இன்னைக்கு சிலுவை தியானம் உன் அக்கிரமத்தை சுமக்கிறார். அவரை தேடி வரும்போது நோவா வந்தார், கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்தார். இல்லை, அவர் குடும்பம் எல்லாம் பேழைக்குள்ள வச்சு பாதுகாத்தார். எல்லாத்தையும் பாருங்க, நல்லா கவனிங்க. அங்கே அந்த தேசம் முழுவதும் அக்கிரமம் இருக்குது, ஆனால் நோவா குடும்பத்தில் அக்கிரமம் ஒன்னி பலிக்கிற காரணம், நோவா குடும்பம் ஜெபித்தார்கள். நீ ஜெபிக்கும் போது அவர் உன்னுடைய அக்கிரமங்களை அவர் மேல் போட்டுக்கொண்டு உன்னை வாழ வைப்பார், உன்னை நடத்த வைப்பார், உன் காரியத்தை ஜெயமாக்குவார். நல்லா அல்லேலூயா சொல்லுவா. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அக்கிரமம் ஜாஸ்தி ஆகும்போது மனுஷனை தேடி போகிறோம், ஆனால் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். படுமா, உன்னை அழைக்கும் இயேசுவின் சத்தத்தை நீ கேளாயோ, உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வாயோ, உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வாயோ, உன் பாவ பாரமெல்லாம் தன் தோள் சுமந்தாரே, தன் தோள் சுமந்தாரே, அவர் பட்ட காயம் நீ செய்த பாவம், ஆனாலும் அழைக்கின்றார் வா. அவர் பட்ட காயம் நீ செய்த பாவம், ஆனாலும் அழைக்கின்றார் வா. உன்னை அழைக்கும் இயேசுவின் சத்தத்தை நீ கேளாயோ, உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வாயோ.
நீ ஒவ்வொரு முறையும் தேவனிடம் வரும்போது உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் எல்லாத்தையும் சுமக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்தில் பாவம் பண்ணிட்டாங்க ஆதாமும் ஏவாளும். உடனே கர்த்தர் தேடி வருகிறார். இந்த பாவம் ஃபுல்லா போகிறது. அல்லேலூயா. பெண்கள் கர்ப்ப வேதனை பட்டு பிள்ளை பெற போகிறார்கள். மனுஷன் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த போகிறது. இதற்காக ஓடி வருகிறார். ஆனால் இவர்களோ ஒளிந்து கொண்டார்களாம். அல்லேலூயா. சிருஷ்டித்தர் பார்த்து பார்த்து மூக்கையும் காதையும் வச்சாரு. நடக்கிறதுக்கு நல்ல பொன் வீதியை வச்சாரு. குளிர்ச்சி நிறைந்தது ஏசி போட்டாரு. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் யாரும் வரவில்லை. வந்திருந்தா லைஃப் டைம் மாறி இருக்கும். வரவில்லை. நம்முடைய அக்கிரமங்களை சுமக்க இயேசு சிலுவைக்கு சென்றார். நீ அதுக்கு தான் சொல்றது, ஒவ்வொரு முறையும் நீங்க ஜெபிங்க. காலையில் முடியலன்னா மத்தியானம் இல்லைன்னா ராத்திரி ஏதாவது கர்த்தருக்கு பண்ணுங்க. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுமா. வேலை 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 பிசாசான நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன கொடுப்பான்? இதை தான் யாக்கோபு எல்லாத்தையும் என்ன பண்ணா? அக்கறைப்படுத்தினா. அல்லேலூயா. அக்கறைப்படுத்தணும், வேலையை அக்கறைப்படுத்தணும், எல்லாம் அக்கறைப்படுத்தணும். என் வாலிப வயசில் நான் லீவ் போட்டு பல்லாவரம் மலைக்கு போவோம். அல்லேலூயா. கிண்டல் பண்ணுவாங்க ஆஃபீஸில், யோ செய்யும் தொழிலே தெய்வம், தெய்வத்தை விட்டு எங்கே போகிறேன்னு. நான் சொன்னேன், தெய்வம் 60 வயசில் வெளியே அனுப்பிச்சிடும். அல்லேலூயா. எனக்கு தெய்வம் இயேசு தான்ப்பா. அல்லேலூயா. இயேசு தான் தெய்வம். ஜீவனையும் பலனையும் கொடுத்தார் என்று சொல்லும் போது அவர்கள் வாயை முடிப்பார்கள். அல்லேலூயா. இல்லை அந்த எங்கள் மேனேஜர் சொல்லுவார், என்னப்பா நீ வேற மாதிரி போயின்னுக்கிறியா? வேலை போனால் இன்னொரு வேலை கிடைக்கும், ஒரு இயேசு போனால் இன்னும் இயேசு கிடைக்காது. எனக்கு இயேசு தான் முக்கியம். இன்னைக்கு அப்படி பேசின கம்பெனின்னா ஆயிட்டுக்குது, முடியாச்சு. அல்லேலூயா. கிண்டல் பண்ணாங்க. 2000 நான் ஃபுல் டைம் வரும்போது கிண்டல் பண்ணாங்க. வாட்ஸ் அ ஃபெய்த்? சாப்பாடு எப்படி சாப்பிடுவேன்னு கேட்டான். இல்லைங்க ஆண்டவர் எனக்கு செய்வாருங்க. ஏற இறங்க பார்த்து ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி இல்லை, ஒன்றும் இல்லை, உண்மையாக செஞ்சேங்க. கமிஷனே அடிக்க மாட்டேங்க. அல்லேலூயா. கமிஷன் அடிக்க சொல்லுவானுங்க. டேய் அவனுக்கு போய் எங்கெங்கே தண்ணி அடிக்கிறானுங்க, நீ கமிஷன் அடிக்க. நான் இயேசுக்கு முன்னாடி இருந்தேங்க. அதெல்லாம் இப்போ பவரை ஊழியத்தில் காட்டுறாரு. ஊழியத்தில் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். வந்திருக்க அன்பு பிள்ளைகளே, நம்ம எல்லாம் ஆடுகளை போல வழி தப்பி திரிகிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் சுமந்தார். நல்ல அல்லேலூயா சொல்லுவா. அதனால இங்கே அருமையான நோவா காலத்தில் அக்கிரமம் ஜாஸ்தியாகிடுச்சு. ஒருத்தன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அவன் மூலம் நம்ம வந்தோம். ஃபர்ஸ்ட் உலகம் எதில் அழிஞ்சிச்சு? தண்ணியில் அழிஞ்சிச்சு. 2வது உலகம் நோவா மூலம் தான் எல்லாம் வருது. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுமால. இன்னைக்கு வந்திருக்க அன்பு மக்களே, இன்றைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோ, நான் சொல்கிற செய்தி சிம்பிளாக இருக்கணும், ஆனால் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லேலூயா. வாசிப்போமா? நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளைக் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாகச் செய்த பாவங்களே. Praise the Lord. Hallelujah. இப்போ இவங்க பண்ண அக்கிரமத்தில் எருசலேம் இடிக்கப்பட்டது, ஜனங்கள் வேதனைப்படுது. அந்த சிறைப்பிடித்தவர்கள் எல்லாமே கர்த்தருக்கு பயந்தவர்கள், கொண்டு போய் அவங்கள சேஃப்டி ஆயிட்டாரு. கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் அந்த மகா தீங்கையும் அனுபவித்துக் கொண்டிருக்கார். இதை அவன் சில நாளாய் துக்கித்து உபாசித்து மன்றாடுகிறான். அல்லேலூயா. இந்த பாவ அறிக்கையில் அந்த இஸ்ரவேல் மக்களுடைய அக்கிரமத்தை இயேசு சுமக்கிறார். அடுத்த நாள் ராஜா கிட்ட பான பாத்திரக்காரன் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறவன் போகிறான். அப்போது ராஜா கேட்கிறான், உன் முகம் ஏன் துக்க முகமாக இருக்கிறது கேட்கிறான். இது மாதிரி எங்கள் ஊர் இப்படி ஆயிடுச்சு. சின்ன ஜபத்தை பண்ணிட்டு சொல்கிறான், இது எவ்வளோ நாள் ஆகும்? இத்தனை நாள் ஆகும். உடனே ராணி கிட்ட கேட்குறாரு. ராணி அவளை அனுப்ப சித்தமானாள். உடனே ஒரு ஐடியா கேட்குறான், நான் போனால் மரத்துக்கு இதுக்கெல்லாம் எனக்கு
கொஞ்சம் லெட்டர் கொடுங்க. லெட்டர் கொடுக்குறான், எருசலேம் கட்டப்பட்டது. அக்கிரமங்களை சுமந்தார், எருசலேம் கட்டப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் உட்கார்ந்து குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருதுன்னா, உட்கார்ந்து கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? கர்த்தரோடு பேச 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 உன் வாழ்க்கையெல்லாம் மாறும். இப்போ எருசலேம் கட்டுவதற்கு தன் பாவத்தையும் சொன்ன உடனே அக்கிரமங்களை சுமந்தார், எருசலேம் கட்டப்பட்டது. நம்ம போற வழி நமக்கே தெரியாது. தேவ பிரசன்னத்தில் வந்தா அவ எல்லா அக்கிரமத்தையும் சுமந்து நம்மளை வாழ வைப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாரு. நம்ம நிறைய நேரத்தில் நம்மளால் ஆராய்ஞ்சு பார்க்க முடியல, தேவ பிரசன்னத்தில் வர முடியல. வர 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 கர்த்தர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், 19ஆம் அதிகாரம் ஆதிகாரத்தில் சோதோம் குமரா அதிகமாக பாவம் செஞ்சுதான். அது பார்த்தீங்கன்னா ஜென்ஸோடு சேர்ற ஒரு பாவம். இந்த பாவத்திலேருந்து கர்த்தர் அவங்க சொல்லிட்டாரு, என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன்னு. ஆனா யாராவது வந்து கர்த்தரை தேடுவாங்களா பார்த்தா யாருமே தேடல. மேல இந்த கந்தகம் இறந்ததான், அக்கினி இறங்கினதான், அந்த இடத்த ஒண்ணு இல்லாதாக்குன. ஆனா ஒருத்தன் ஒண்டி தேவதூதன் அவனுக்கு தரிசனமாகிறார். 19ஆம் அதிகாரத்தில் லோத்து. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். யூட் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அங்க லோத்துக்காக ஆபிரகாம் ஜெபிச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டார், என் தாசனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆபிரகாம், நான் வந்து சோதோம் குமாரை அழிக்க போறேன். ஐயோ, அங்கதான் யார் போயிருக்குது? லோத்து போய்க்கிறானே. உடனே 50 நீதிமான் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். அப்படியே வந்து 20 நீதிமான் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 10. அப்போ அந்த தேசத்துல கர்த்தரை தேடுகிறவன் நீதிமான். அல்லேலூயா. ஒருவரும் தேடல. ஆனா ஒரே ஒரு அருமையான லோத்து கர்த்தரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அங்க பாவம், பின்னாடி பாவம் நடந்துனுக்குது, மோசமாகுது. ஆனா இவன் எங்க இருக்கிறான்? வாசல்ல இருக்கிறான். தேசத்துல பயங்கர பாவம். என்ன நடக்க போது பார்த்தா தேவதூதன் வராங்க. தேவதூதன் தரிசனமாகிறார்னா கடவுளுக்கு பிரியமானவனா. ஆனா லோத்து பண்ண ஒரு காரியம், கர்த்தர் சொன்னவருக்கு கீழ்ப்படிய மாட்டான். அல்லேலூயா. என்ன செய்ய மாட்டான்? கர்த்தருக்கு இவன் நேரா வரான். உடனே என்னப்பா, வேற யாரும் இருக்காங்களா? 2 பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க மருமக்கள் நேராக போய் கூப்பிடுறான், வாங்க, இந்த மாதிரி கர்த்தரை அழிக்க போறார். என்ன சொல்லிட்டாங்க? மருமகன்கள் யாரும் வரல. தன்னுடைய 2 மகள்கள் தன்னுடைய மனைவியை பிடித்து கொண்டு ஓடுகிறான். சொன்னாரு, ஜீவன் தப்ப ஓடிப்போ, இந்த சமபூமி எங்கும் நில்ல, அழியாதபடிக்கு தப்புவிக்கிறார். ஆனா அவர்கள் கேட்கவில்லை. வாசிப்போமா அந்த அதிகாரத்தில் 24ஆம் வசனம், 24, 19, 24. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமியனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். எல்லாம் மேலது கொட்டுது. மனைவிட்ட சொல்லிட்டார், லோத்து மனைவிட்டு பின்னிட்டு பாராத, நேரா ஓடு. ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பின்னிட்டு பார்த்தேன்னா ஆயிடுச்சு. என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய குணமே சொல்லிட்டு தான் செய்வார். ஹல்லேலூயா. சொல்றதுக்கு நீ ஜெபிச்சாதானே சொல்லுவாரு, நீ ஜெபிக்கவில்லைன்னா எப்படி சொல்லுவார்? சொல்றா நல்லா. ஹல்லேலூயா. சொல்லல, உன் குடும்பம் பாதுகாக்கணும், தேசம் பாதுகாக்கணும், நீ நல்லா இருக்கணும். அதுக்கு கர்த்தரோடு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் வித் ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்வதை நாம் செய்வோம். அல்லேலூயா. தேவ பிரசன்ன இந்த 2 நாட்களிலே சிலுவை தியானத்தில் உன் அக்கிரமத்தை சுமக்க இயேசு ரெடியா இருக்கிறாரு. நீ அவர் பிரசன்னத்தில் வரத்துக்கு இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 22ஆம் அதிகாரத்தில் லூக்கா புஸ்தகத்தில் கள்ளன் சொல்றான், ஒரு ராஜ்யத்தில் என்ன கொஞ்சம் நினைத்து கொள்ளுமிட்டார். நினைத்தார நினைக்கவில்லையா? இன்றைக்கு எங்க இருப்ப? உடனே அவர் அக்கிரமத்தில் சுமந்தாரு, அவருடைய ராஜ்யத்தினுடைய இடத்தை ஆயத்தப்படுத்தினார். யோனா எழுதின புஸ்தகத்தில் பாவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, யோனாவை அனுப்புறாரு. யோனாவோ தவறி போகிறார். அவனை பிடிச்சி மீன் வயிற்றுல போட்டு அனுப்புறார்.
போய் அவன் நிறைய பிரசங்கிக்கிறான். வாசித்து முடிப்போமா? வாசிப்போம். யோனா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த ஜனங்களை போய் பிரசங்கிக்கிறான். வாசிப்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்குப் போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பாருங்க, அவங்களுக்கு அக்கிரமம் பண்றது தெரியல. பாருங்க, கர்த்தர் ஒரு தேசத்தை அழிக்க போறான்னா யாருக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஆதி ஆகத்துல அந்த இடம் எப்படி இருந்துச்சா? வாசி பாருங்க. ஒரு அக்கிரமம் ஜாஸ்தி ஆகுதுன்னா யாருக்கும் தெரியாது. அந்த தேசம் எப்படி இருக்குமா? அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். செழிப்பாகுது. அதே மாதிரி நினிவே ஜனங்களுக்கு செழிப்பாகுது, ஒண்ணு இல்ல. ஆனா யாருக்கு தெரிஞ்சிச்சு? அக்கிரமம் மேல வந்து எட்டிடுச்சு. யோனா அனுப்பினா அவன் பொய்யான மாய பின்னாடி போயிருக்கிறான். அல்லேலூயா. எங்க போனோம்? பாருங்க, ஊழியக்காரன் எல்லாம் ஊழியத்துக்கு தான் போகணும். அல்லேலூயா. ஜாலியா ஏலியா போனா அங்கே உனக்கு பிரச்சனை தான். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா. ஊழியக்காரனை சொல்றேன், உங்களை சொல்ல. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதுல நிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் கர்த்தர் பொறுமையா இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். 3ஆம் அதிகாரத்தில் அவன் போய் பிரசங்கிக்கிறான். நினிவே கவிழ்க்கப்படும் சொல்லும்போது ஜனங்கள் எல்லாம் அவர்கள் பொல்லாத வழியை விட்டு பழகினாங்களாம். வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்களென்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதைச் செய்யாதிருந்தார். Praise the Lord. Hallelujah. எல்லாம் கர்த்தர் ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிச்ச உடனே எல்லா அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு கர்த்தர் தேசத்தை பாதுகாத்தார். இந்த சிலுவை தியானம் உன் வாழ்க்கையில பாதுகாப்பு, உன்னுடைய வழிகள் எல்லாம் மாற்றும், உன்னை பாதுகாக்கும், அழிவிலிருந்து பாதுகாக்கும். அல்லேலூயா. இல்லை கடைசியா ஒன்று வாசித்து முடிக்கிறோமா? லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் ஏசாமி கெச்சமனே தோட்டத்தில் அழுது கொண்டிருக்கிறார். வாசிப்போமா? 40ஆம் வசனத்தை வாசிப்போம். 22:40. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஷூட். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். பிரைஸ் தி லார்ட். நல்ல அல்லேலூயா சொல்லுமா. நமக்காக நைட்டெல்லாம் அழுகுறாரு. அவர் கண்ணுக்கு முன்னாடி விஷன் வருது. அடிக்க போகிறாங்க, காரி துப்ப போகிறாங்க, குத்த போகிறாங்க. அவர் சொல்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானா நீங்கள் செய்யும், ஆனாலும் உங்களுடைய சித்தம்படி ஆகட்டும் ஒப்பு கொடுக்குறார். ஒரு தேவ தூதன் அவரை பலப்படுத்தினார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்கிற ஒரே ஒரு காரியம், நம்ம எல்லாம் ஆடுகளை போல இல்லை வழி தப்பி, இளையகுமார் வழி தப்பி போனால் பண்ணி சாப்பிட்ற தவிடு கூட கிடைக்கல. வழி தவிர வழி இதுவே. இதில் நடக்கும் பின்னாடி சத்தம் கேட்கும். அல்லேலூயா. 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நீ வலதுபுறம் சாயும் போது மிதவனும் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடங்கள் ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்துக்கு செவி கொடு. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் நீலாவினின்றும் பாயுதே. விலையேற பெற்ற நாய் உன்னை மாற்ற விலையா இந்த விலையே பெற்ற நாய் உன்னை மாற்ற விலையா இந்த எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடு பட்டி எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடு பட்டி தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வவே. தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வவே. விலையேற பெற்று ரத்தமே அவர் விலையே பெற்றாய் உன்னை
யாதனரே. எத்தனை பேர் அக்கிரமங்கள் அதிக ஆகாதபடி அனுதினமும் சிலுவை பக்கம் வருவேன்னு சொல்றாங்க. கரம் உயர்த்தி ஒப்பு கொடுப்பீங்களா? நீ கரம் உயர்த்தும் போது உன் அக்கிரமம் எப்படி நோவா காலத்தில் அக்கிரமத்தை சுமந்து யாரும் சுமக்கிற மாதிரி இல்லை. நோவா குடும்பத்தை காத்தாரு. சோதோம் குமாரா யாரும் ஏற்றுக்கொள்ளல. ஒரு 3 பேரை வெளியே கொண்டு வந்துட்டார். நிறைய சொல்லிக்கொண்டே போலாம். நெகேமியா தன் பாவத்தை முதிய செய்த பாவத்தை அறிக்கை செய்தான். எருசலேம் கட்டப்பட்டது, உன் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்றால் உன் பாவத்தை முதிய செய்த பாவத்தை அறிக்கை செய்யும்போது உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். கரம் கீழே போட்டு விடலாம். நினிவே ஜனங்கள் பாவம் செய்தார்கள். சொன்ன உடனே மனம் திரும்பினார்கள். அழிப்பேன் நினைச்சவர் அக்கிரமத்தை அவர் சுமந்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்தார். நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட ஒரு நாளும் சிலுவை நோக்கி பார்ப்போம். Thank you Jesus. இங்க ஒரு சகோதரி ஒரே குழப்பத்தில் வந்திருக்கிற, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றார். ஒரு மகளுடைய படிப்பை நினைச்சு பயந்து போயிருக்கிற, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றார். ஒரு மகள் பிசினஸ்ல செய்ய முடியல, ஆனா செஞ்சுதான் ஆகணும்னு கவலைப்பட்டு இருக்க, நான் உனக்கு உதவியா இருப்பேன்னு சொல்றேன். ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் உதவியா இருப்பார். அவர் சொன்னா, நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுதலை சொன்னேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கருத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, உண்மை ஆராதிக்க நல்ல இடத்தை கொடுத்த அண்ணனுக்காக, அவர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். அவர் கால்கள் காண்டாமரத்தை பலனை கொடுங்க. அவர் எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்யும். அவருடைய குடும்பத்தை வேலி அடையும். அப்பா, இதோ வாசித்த பிள்ளைகள், கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசிரியப்பா. வேண்டாப்பா, அவனவன் தன் வழியிலே போகாதபடி உங்க வழியில வந்து, வழி இதுவே, இதில் நடனங்கள் சொன்ன வார்த்தையின்படி நீ வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே நடனங்கள் சொல்லி 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல உண்மையே நோக்கி பார்க்க, நீங்க தான் நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னவர். இதோ இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கி அவங்களை ஆசீர்வதிங்க. வியாதியோடு இருந்தா வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. வீடு பிரிஞ்சு போயிருந்தா ஒன்று சேரட்டும். படிப்பு ஏறலனா படிப்பு ஏறட்டும். குழந்தை இல்லைன்னா குழந்தை கிடைக்கட்டும். திருமணம் ஆகலன்னா திருமணம் ஆகட்டும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபக்கட்டுகளை நெகேமியா தன் பாவத்தை முதிய செய்த பாவத்தை அறிக்கை செய்த உடனே எருசலேம் கட்டப்பட்டது போல கட்டப்படாத வாழ்க்கையில் கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாம் கரத்திலே கொடுக்கிறேன். பொறுப்பிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனையோ கை வைத்துக் கொள்ளுங்கள். படிக்கிற பிள்ளைங்க ரைட்டான தலையில் வச்சுங்க. இந்த சிலுவை தியானம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செழிப்பை கொடுத்திருப்பதை நான் உணர்கிறேன். அல்லேலூயா. உங்களை எங்கெல்லாம் பிரச்சனையை கை வைத்துக் கொள்ளுங்க. The name of Jesus heal. 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 Name of Jesus heal my Father. பிள்ளைகளை இப்படி கரத்திலே கொடுக்கிறேன். பிள்ளைகளை நடத்துங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரபராதே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முத்து பிரகாசிக்கு பண்ணி கிருபையா இருக்க கூட கர்த்தரை பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டி வருவாராக, ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான்